ஒரு அடிப்படை தொண்டராக இருந்து அதன் பின்னர் கட்சியினுடைய தலைவராகும் வரை தொடர்ச்சியாக பயணித்த ஒருவர் மாவை சேனாதிராஜா. இன்று அவர் இல்லாமல் ஒரு வருடம் காலம் முடிவடைகிறது. இறுதியாக அவர் அந்த தலைவர் என்கின்ற அந்தத்தை எடுத்து பறித்ததற்கு பிறகு அவர் ஒரு நோயின முற்றிலையில் தான் அவர் ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் மன சொந்த நிலையிலே அவர் மரணித்தார் என்பதுதான் இருந்தது. உண்மையில் தமிழ் தேசிய அரசியலில் அவர் ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு பின்னால் அதற்கு ஒரு ஆதாரமும் கதைகளும் இருந்தன. அவர் அப்பொழுது இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி வடிவமாக தமிழரசு கட்சியில் மாவை சேனாதிராஜா யார்? நிச்சயமாக அவர் ஒரு ஹீரோ. ஆனால் அதே தமிழரசு கட்சியில் அவர் பின்னர் ஒரு போலி ஹீரோவாக, ஒரு வீழ்ந்த நட்சத்திரமாக. அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பெரிய நீலாவணையில் இருக்கின்ற வைத்தியசாலையிலே கட்டடத்தை ஏற்படுத்தி தந்தவர். மட்டக்களப்பில் இருக்கின்ற ஆனைப்பந்தி பெண்கள் பாடசாலையிலே 3 மாடி கட்டடத்தை தந்தவர் என்றால் அது மாவை அண்ணன் தான். காசி ஆனந்தன் அவர்கள் எந்த வகையில் மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து விடுதலைக்காக உழைத்தாரோ அதுபோன்று காசி ஆனந்தனுடன் சேர்ந்து மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்களும் அந்த உந்து சக்தியாக இருந்தார். எங்களுடைய சம்பந்தன் ஐயாவுக்கு கொடுக்காத பல மரியாதையை மட்டக்களப்பு மண் கொடுத்தது மாவை அண்ணனுக்கு என்றால் அவர் பழகிய பழக்கம் தான். நினைக்கிற இலங்கையின் அரசியல்வாதிகளிலே இலங்கையில் உள்ள 8 சிறை கூடங்களில் கடுமையான சிறைவாசத்தை ஏறக்குறைய 70 மாதங்களுக்கு மேற்பட்ட சிறைவாசத்தை அனுபவித்த அரசியல்வாதிகளில் ஒருவராக மாவை அண்ணன் இருக்கின்றார். ஆகையால் அந்த சிறைவாசம் தான் அவரை அந்த ஆயுத போராட்ட தரத்திலிருந்து திசை மாற்றி இருக்கக்கூடும். ஏன்னால் அவரும் ஒரு முன்னணி ஒரு ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் கதாநாயகனாக இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உண்மையில நீங்கள் கூறியது போல தலைவர் பிரபாகரன் முதல் குட்டிமணி, தங்கத்துறை, உமாமகேஸ்வரன் எல்லாருடனே அவருக்கு தொடர்பு இருந்தது. அதனை மறக்கவும் முடியாது. இதனை மையப்படுத்தத்தான் அவர் மீதான 9 மே 18க்கு பிற்பட்ட காலத்திலே தமிழர் விடுதலை புலிகள் மௌலிகத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அந்த தலைமையை ஏற்றிருந்தது. 10 வருட காலத்தில் அவர் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்த காலம்தான். அதாவது தலைமைத்துவத்தை அவர் மைத்திரிக்கு ஆதரவு தெரிவித்தார். அதே போன்று இராணுவ தளபதி சரத் பொன்சுவாக்கு ஆதரவு தெரிவித்தார். அந்த விடயங்களில் இவர் எந்த அளவு தூரம் செயற்பட்டார் என்ற விடயம் எல்லாம் பேசப்படுகின்றது அல்லவா? நிச்சயமாக. அதுதான் ஏற்கனவே அறிஞர் அண்ணே அவர்கள் குறிப்பிட்டது. அது ஒரு கூட்டு பொறுப்பு. தனியே நாம் மாவை சேனாதிராஜா அண்ணையை பழி சுமத்தி விட்டு இல்லைன்னா குற்றஞ்சாட்டி விட்டு தப்பிக்க முடியாது. ஆனால் அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசவில்லை என்கின்ற விமர்சனங்கள் வந்தால் அதையும் ஏற்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கூட்டு பொறுப்பு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுமந்திரன் கொழும்பிலிருந்து கொண்டு வரப்படுகின்றார். அதே போல மாவை அண்ணனுக்கும் வஞ்சிப்பு இடம்பெறுகின்றது. அவர் முதலமைச்சர் மேலே முதலமைச்சர் வேட்பாளர் இருவரையும் ஒன்றுபடுத்தி ஒருவரை தலைவராக பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வரவும் இல்லை. இவர்கள் சொல்வதை இப்பொழுது இருக்கின்றவர்கள் கேட்கவும் இல்லை என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதுவும் ஒரு தவறாகத்தான் நாங்கள் மாவையண்ணன் அவர்கள் கொண்ட தவறிலே நான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். அன்று அந்த தவறை அவர் சரி செய்திருந்தால் இன்றைய 4 வழக்குகள் நீதிமன்றத்தில் சென்றிருக்காது. இப்பொழுது 2 வருஷம் முடிஞ்சு தொடர்ச்சியாக இந்த பதில் தலைவர் பதில் செயலாளர் என்கின்ற பதவிக்கே இடமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், 2 பதில் செயலாளர் வந்திருக்கின்றார், ஒரு பதில் தலைவர் வந்திருக்கின்றார். அவர்களே கட்சி என்கின்றார்கள், அவர்களே போய் கனடா தூதுவரை சந்திக்கின்றார்கள். வணக்கம், இது நிலவரம், சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம். தற்பொழுது ஒரு அரசியல் நிகழ்வை மட்டும் நாங்கள் இந்த நிகழ்வில் ஆய்வு செய்வதற்கு பதிலாக தமிழரசு கட்சியினுடைய மறைந்த முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா மரணமடைந்து 1 வருட காலம் கழித்திருக்கின்றது. இன்று அவருடைய நினைவு தினம். அவருடைய நினைவு தினத்தில் அவர் கடந்து வந்த பாதை, அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு வழங்கிய பங்களிப்பு போன்ற விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவகுரு பிரேம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அதேபோன்று மாவை சேனாதிராஜாவுடன் நாடாளுமன்றத்தில் ஒன்றாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடகவியலாளர் அரியநேத்திரன் அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். வணக்கம். தமிழரசு கட்சியினுடைய காலத்தில் ஒரு அடிப்படை தொண்டராக இருந்து அதன் பின்னர் கட்சியினுடைய தலைவராகும் வரை தொடர்ச்சியாக பயணித்த ஒருவர் மாவை சேனாதிராஜா. இன்று அவர் இல்லாமல் 1 வருடம் காலம் முடிவடைகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வையில் மாவை சேனாதிராஜா தமிழரசு கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை பற்றி கூறுங்கள். வணக்கம். உண்மையில் அவர் தமிழ் அரசியல் கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பதை விட தமிழ் தேசிய அரசியலில் ஆற்றிய பங்களிப்பு
என்பது ஒரு அளப்பரிய பங்களிப்பு. அந்த தமிழ் தேசிய அரசியலில் இருந்துதான் இலங்கை தமிழரசு கட்சியில் அவர் உள்வாங்கப்படுகின்றார். நான் நினைக்கின்றேன் 1961 இடம்பெற்ற சிறிய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிற்பட்ட போராட்ட கால பகுதியிலே இடம்பெற்ற போராட்டங்களிலே அவர் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தந்தை செல்வாவின் தலைமையிலே நடந்த போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறான கலந்து கொண்ட போது அவர் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்திருக்கின்றார். அதே நேரத்தில் தமிழ் மாணவர் அமைப்பிலே இருந்து தமிழ் இளைஞர் பேரவையாக மாற்றம் பெற்ற போது அந்த தமிழ் இளைஞர் பேரவையிலே இணைந்து அதற்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சியிலே உள்வாங்கப்பட்டு பல்வேறுபட்ட போராட்டங்களை செய்த வரலாறு இருக்கின்றது. அதனால் 1969 தொடக்கம் நான் நினைக்கின்றேன் 7 வருடங்கள் சிறை வாழ்க்கையிலும் வாழ்ந்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு தமிழ் தேசியவாதி. அதற்கு பிற்பட்ட காலத்தில் தான் அவர் தமிழர் விடுதலை கூட்டணி ஆக 1976 மே 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி ஸ்தம்பிதம் அடைந்தது, மௌனிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற அமைப்பு ஏற்பட்ட போது அதற்கு பிற்பட்ட கால பகுதியிலே நான் நினைக்கின்றேன் 2004 மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சி அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே போட்டியிடுவதற்கான ஆணையினை தமிழின விடுதலை புலிகள் இயக்கத்தின் தேசிய தலைவர் அவர்கள் வழங்கியதன் நிமித்தமாக 2004 பிறகு இடம்பெற்ற மகாநாடு 2010 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. அதிலே அவர் ஒரு பொதுச் செயலாளராக உள்வாங்கப்படுகின்றார். ஏற்கனவே தொண்டராக இருந்து ஆயுள்கால உறுப்பினராக இருந்தவர். அதிலே அவர் ஒரு 2010 பொதுச் செயலாளராக உள்வாங்கப்பட்டு அதற்கு பிறகு பல்வேறுபட்ட மாநாடுகள், அவ்வாறான தொடர்ச்சியான போராட்டங்கள், அவ்வாறான விடயங்களிலே இடம்பெற்று இறுதியாக அவர் அந்த தலைவர் என்கின்ற அந்தஸ்தை எடுத்து பறித்ததற்கு பிறகு அவர் ஒரு சுயஈனமுற்ற நிலையில் அவர் ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் மன நொந்த நிலையிலே அவர் மரணித்தார் என்பதுதான் எனது கருத்து. ஆரம்ப காலத்தில் தற்பொழுது கட்சிக்கு வருபவர்கள் பதவிக்காக அடிபடுகின்றார்கள். ஆனால் மிக நீண்ட காலம் சிறைச்சாலையில் இருந்த ஒருவர், அடிப்படை தொண்டனாக இருந்து மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் தலைவராக வந்த ஒருவர், ஆரம்ப காலங்களில் எப்படிப்பட்ட ஒருவராக மாவை சேனராயா அறியப்பட்டார்? சிவகுரு பிரேம். மாவை சேனாதிராஜா அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஏற்கனவே அறிஞர் அன்னை அவர்கள் கூறியது போல அவர் ஒரு ஹீரோ. உண்மையில் தமிழ் தேசிய அரசியலில் அவர் ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு பின்னால் அதற்கு ஒரு ஆதாரமும் கதைகளும் இருந்தன. அவர் அப்பொழுது இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி வடிவமாக இருந்தார். இப்ப நாங்கள் கொஞ்சம் சின்ன ஆக்களாக இருந்தாலும் எங்களுக்கு முதலே அவர் ஒரு அந்த நாங்கள் அவரை கண்ட போது அவர் இளமான ஒரு ஆஜா அனுபவமான தோற்றம். அவர் 6 அடிக்கு மேற்பட்ட உயரம். அப்பொழுது அவருக்கான சில தனித்துவங்கள் இருந்தன. இல்ல அப்போது அந்த 70களின் காலத்து இந்த அரசியலை பொறுத்தவரை ஒரு புரட்சி அரசு தான் அந்த அரசியலில் முறையில் மாவை சேனாதிராஜா அவர்கள் நெடுயுயர்ந்த தோற்றத்துடன் அவர் அந்த பேரணிகளில் இருக்கும்போது அவர் தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் ஒரு சிவத்த ரிபனை கூட கட்டியிருப்பார். அவ்வாறாக நெஞ்ச நிமித்தி நடக்கும் ஒரு திடகாத்திரமான ஒருவர். ஆகையால் அந்த தமிழ் தேசிய அரசியலின் எழுச்சி குறியீடாக அறிஞர் அவர் அன்னைய சொல்றது கூட அது உண்மைதான். ஆனால் என்னவென்றால் நீங்கள் இந்த செவியின் அந்த கேள்வியே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தமிழரசு கட்சியில் மாவை சேனாதிராஜா யார்? நிச்சயமாக அவர் ஒரு ஹீரோ. ஆனால் அதே தமிழரசு கட்சியில் அவர் பின்னர் ஒரு போலிங் ஹீரோவாக, ஒரு வீழ்ந்த நட்சத்திரமாக அவரும் மாறுகிறார். ஆனால் அடிப்படையில் நான் அரியநேந்திரன் அண்ணி அவர்கள் அவர் ஒரு சகாவாக என்றால் தமிழ் தேசிய அரசியல் ஒரு சகாவாக அவரை குறித்து கூறுவதற்கு அப்பால் நான் ஒரு ஊடகனாக அவரை பற்றி கூற வேண்டுமானால் மாவை சேனாதிராஜா அவர்கள்தான், அவரது பலமும் அவர்தான், பலவீனமும் அவர்தான். முற்காலத்தில் முன்பகுதி அவர் கிமு கிபி போல முற்பகுதியில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தவராக, மிகப்பெரிய ஒரு தேசிய எழுச்சி குறியீடாக இருந்தவர். ஆனால் பிற்காலத்தில் மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாகவும் மாற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதுவும் நீங்கள் ஒரு 10 வருட காலம் அவர் எவ்வாறு அன்னைய சூரியது போல அந்த மரணம் எவ்வாறு ஒரு ஹீரோவின் மரணமாக நோக்கப்பட்டிருக்க வேண்டிய மரணம், ஆனால் அது ஒரு சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு கடைசி காலம் மிகவும் மல்லினமாக ஒரு பரிகாசத்துக்குரிய மனிதராக, என்றால் அந்த பவர் கிராப்பிங் அந்த அதிகாரத்தை விட மறுத்தவராக 10 வருட காலமாக அதனையே அந்த தலைமைத்துவத்தை வைத்திருந்தவராக விமர்சிக்கப்பட்டார். ஆனால் அது உண்மையிலேயே ஆனால் மாவை சேனாதிராஜா என்பவர், அதாவது மாவை கந்தனுக்கு பிறகு ஈழத்தமிழர்களின் பரப்பில் மாவை என்கின்ற அந்த
பெயர், அதாவது மாட்டு உரத்தின் பெயரை கொண்டிருந்த ஒரு அரசியல் தலைவராக மாவை சேனாதிராஜா இருக்கிறார். அது இன்றும் மாற்ற முடியாது. ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்தான் பலமும் அவர்தான் பலவீனம். அந்த பலவீனத்துக்குரிய பகுதி அவரது அரசியலின் பிற்பகுதியில் எப்பொழுது அந்த வாக்கு வங்கி அரசியலில் இந்த தமிழ் தேசிய அரசியல் மூழ்கியதோ, அதாவது அவர்களின் அந்த இயக்கம் என்கின்ற ரீதியிலிருந்து கட்சி என்கின்ற ரீதிக்கு மாறியதோ அன்றிலிருந்து எல்லாருக்குமே அந்த வீழ்ச்சியின் ஆரம்பம். அந்த வீழ்ச்சியின் ஒரு கட்டமாக மாவை சேனாதிராஜன் இருந்தார். ஆனால் அவரது முற்பகுதி எப்பொழுதும் அந்த மறைவுக்கு பின்னரும் நீங்கள் இப்பொழுதும் சரி எப்போதும் சரி மறக்கவே முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய அரசியலின் குறியீடாக இளைஞர்களை ஆர்கசிக்கும் ஒருவராக. ஏனென்றால் அப்போது மண்ணை ஆனந்தன், காசி ஆனந்தன், மூன்றாவது குறியீடு மாவை சேனாதிராஜா தான். அதனை நீங்கள் பிற்பகுதி கசப்புக்கும் இப்பொழுது மறத்துரைக்க முடியாது அல்லவா? ஆகையால் தமிழ் தேசிய அரசியலின் குறியீடாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்களுடன் நெருங்கிய தொடர்பட்டவராக யாருடன் அவர் தொடர்பாடலில் இல்லை. ஆரம்ப காலத்தில் எல்லாரோட தலைவர் பிரபாகரன் முதல் குட்டிமணி வரை அவருக்கு தொடர்பாடல் இருந்தது. உண்மையிலே மாவை சேனாதிராஜன் ஒரு போராளியாக வேண்டியவர், ஒரு ஆயுத போராளியாக வேண்டியவர். ஆனால் அவரை அந்த தடத்திலிருந்து மாற்றியது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சிறைவாசம் தான். ஆகையால் அந்த ரீதியில் தான் அவரது வாழ்வை பலவீனமாகவும் நோக்கும். இன்று வடக்கு அரசியல்வாதிகள், கிழக்கு அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் 2 பிரிவுகளாக கூட பார்க்கப்படுகின்றது. சில விடயங்களின் கட்சியினுடைய பதவி வடகிழக்கு என்றெல்லாம் பிரித்து பேசப்படுகின்றது. அவ்வாறான நடைமுறை என்பது தற்பொழுது இருந்து வருகின்றது. ஆனால் மாவை சேனாதிராயாவுக்கும் கிழக்குக்கும் இடையிலான தொடர்பு எப்படிப்பட்டது? மட்டக்களப்புக்குமான மாவை சேனாதிராயாவுக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது? அவர் அங்கு வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்களின் அடிப்படையிலாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அல்லவா அரியத்திரன் அவர்களே? உண்மையில் மாவை அண்ணன் அவர்கள், அண்ணன் என்றவரை நான் கூறுகின்றது, அவர் ஆரம்பத்தில் அண்ணன் கூறியது போன்று ஒரு ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு அத்திவாரமாக இருந்தார். ஈழ விடுதலை போராட்டம் ஆயுத ரீதியாக பரிணமித்த போது அந்த ஆயுத ரீதியாக இளைஞர்களை ஊக்குவிப்பதில் பல்வேறுபட்ட தரப்புகளில் மாவை அண்ணனின் பங்கு என்பதும் ஒன்றாகத்தான் இருந்தது. அதன் காரணமாகத்தான் 36 விடுதலை இயக்கங்கள் தோற்றம் பெற்ற போது அந்த அந்த விடுதலை இயக்கங்களுடனும் அவர் தொடர்புகளை பேணி சிறைகளிலே சென்ற அந்த நேரத்தில் மட்டக்களப்பு சிறையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். வெறிக்கடையிலே கண்டி போகம்பர சிறைச்சாலையில இருந்து இங்கே சிறை கைதிகளை மாற்றுகின்ற போது மட்டக்களப்பு சிறைச்சாலையிலும் அவர் அடைக்கப்பட்டிருந்த நேரத்திலே மட்டக்களப்பிலே இருந்து அங்கே சிறையில் இருக்கின்றவர் காசி ஆனந்தன் அவர்கள் இருந்தவர், பண்டையானந்தன் இருந்தவர், மாவை அண்ணன் இருந்தவர், அதோடு சேர்ந்திடம் பலர் இருந்தார்கள். அவர்களுக்கான உணவுகள், மதிய உணவுகளை மட்டக்களப்பில் இருந்து இளைஞர்கள் அங்கு கொண்டு செல்கின்ற போது பல உறவுகள் அந்த உந்து சக்தியாக, தமிழ் தேசிய போராட்டத்தின் உந்து சக்தியாக மட்டக்களப்பில் இருந்த போது மாவை அண்ணனுடன் ஒரு பற்று கொண்டவராக அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தார். அதற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் கூட தேசிய பட்டியலாக வருகின்றார். அமிர்தலிங்கம் அவர்களை சுட்டுக் கொலை செய்யப்பட்ட போது அந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற போது அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததற்கு நிமித்தமாக மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டங்களில் அவர் பல்வேறுபட்ட தேசிய பட்டியல் ஊடாக வருகின்ற நிதியிலே பாரிய அளவிலே அவர் இங்கே பல வேலை திட்டங்களை பிரதேச வேறுபாடுகள் இன்றி, நான் குறிப்பாக இப்பொழுது குறிப்பிட்டு சொல்ல போனால் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பெரிய நீலாவணையில் இருக்கின்ற வைத்தியசாலையிலே கட்டடத்தை ஏற்படுத்தி தந்தவர். மட்டக்களப்பில் இருக்கின்ற ஆனைப்பந்தி பெண்கள் பாடசாலையிலே 3 மாடி கட்டடத்தை தந்தவர் என்றால் அது மாவை அண்ணன் தான். அதை விட சமுத்தி உத்தியோகத்தர்கள் பலர் நியமித்திருக்கின்றார், பல தொழில் வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த தொடர்ச்சியாக கிழக்கு மண்ணில், அதாவது மட்டக்களப்பு மண்ணுக்கும் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு தொடர்பு போன்று அவர் அதிலே பங்கேற்றிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பெருநிலம், எழுவான்கரை நிலம் என்று 2 பிரிவுகள் இருக்கின்றது. இந்த இடங்களில் எல்லாம், கிராமங்கள் இடங்களில் எல்லாம் சென்று கால் பதித்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் தலைவர் என்றால் அது விடுதலை இயக்கங்களை விட ஒரு அரசியல் தலைவராக செயல்பட்டவர் மாவை சேனாதிராஜா அண்ணன். அதன் மீது அவருக்கு மிகவும் பற்று கொண்டவராக இருந்தார். அதில் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்களுக்கும் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுக்கும் 1 மாத இடைவெளியில் தான் திருமணம் இடம்பெற்றது. எனக்கு சரியாக அந்த ஆண்டு தெரியாது, 78, 79 தெரியாது. 2 பேரையும் மட்டக்களப்பிலே எடுத்து இங்க இருக்கின்ற மெதலிஸ்ட் சர்ச் மண்டபத்திலே 2 பேரையும் தம்பதிகளாக எடுத்து
ஒரு வரவேற்பு வைத்தது என்றால் அது மட்டக்களப்பு மாவட்டத்தான். காசி ஆனந்தனும் மனைவியாரும் மாவையண்ணனை மனைவியாரையும் ஒரே மேடையிலே வைத்து மாலை போட்டு வரவேற்று இளைஞர்கள் அவ்வாறான எழுச்சியை ஒன்றை காட்டியிருந்தார்கள். ஏனென்றால் காசி ஆனந்தன் அவர்கள் எந்த வகையில் மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து விடுதலைக்காக உழைத்தாரோ அதுபோன்று காசி ஆனந்தனுடன் சேர்ந்து மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்களும் அந்த உந்து சக்தியாக இருந்தார். அது நிமித்தமாக மாவை அண்ணன் என்ற பேச்சு அப்பொழுது ஒரு மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு பேச்சாகவும் ஒரு உந்து சக்தியாகவும் இருந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 1978 மட்டக்களப்பிலே வீசிய சூறாவளி தாக்கத்தின் மூலமாக யாழ் மாவட்டத்திலே இருந்து இளைஞர் தமிழரசு கட்சியோ அல்லது இளைஞர் பேரவையில் இருக்கின்ற இளைஞர்களை அழைத்து வந்து பல சிரமதான பணிகளையும் பல்வேறுபட்ட நிதி பங்களிப்புகளையும் நிவாரணங்களையும் வழங்கி இங்கிருக்கின்ற இளைஞர்களுடன் அவர் தங்கி இருந்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் செய்து மக்கள் மத்தியிலே ஒரு உந்து சக்தியாக அரசியலுக்கு அப்பால் சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு சமத்துவமான ஒரு மனிதராக அவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றும் அவரின் இழப்பு என்பது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாவை சேனாதிராஜா அண்ணா அவர்கள் மரணத்திற்கு பிறகு மட்டக்களப்பிலே மூளை முழுக்கெல்லாம் நாங்கள் பல்வேறுபட்ட அவர்களை விரும்பி அஞ்சலி மலர்களை கட்டியிருந்தார்கள். அது கூட சம்பந்தன் ஐயாவுக்கு கொடுக்காத பல மரியாதையை மட்டக்களப்பு மண் கொடுத்தது மாவையண்ணனுக்கு என்றால் அவர் பழகிய பழக்கம் தான். அதுதான் உண்மை. விடுதலை இயக்கங்களுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் இடையில் மாவை சேனாதிராஜாவுக்கு இருக்கின்ற தொடர்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு தொடர்பாக இருந்தது பிரேம் அவர்களே? ஆமா, ஏற்கனவே நான் கூறியது போல உண்மையில் மாவை சேனாதிராஜா அவர்களின் இந்த எழுச்சியே ஒரு தீவிரமான எழுச்சி. ஆகையால் அவர் உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன், அவரே பல செவிகளில் கூறியிருக்கின்றார். உண்மையில் அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சிறைவாசம் இல்லை என்றால் அவரை அடிக்கடி பிடிக்கும் போது என்னென்றால் நான் நினைக்கிறேன் இலங்கையின் அரசியல்வாதிகளிலே இலங்கையில் உள்ள 8 சிறை கூடங்களில் கடுமையான சிறைவாசத்தை ஏறக்குறைய 70 மாதங்களுக்கு மேற்பட்ட சிறைவாசத்தை அனுபவித்த அரசியல்வாதிகளில் ஒருவராக மாவையண்ணன் இருக்கின்றார். ஆகையால் அந்த சிறைவாசம் தான் அவரை அந்த ஆயுத போராட்ட தரத்திலிருந்து திசை மாற்றி இருக்கக்கூடும். இல்லையென்றால் அவரும் ஒரு முன்னணி ஒரு ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் கதாநாயகனாக இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உண்மையில நீங்கள் கூறியது போல தலைவர் பிரபாகரன் முதல் குட்டிமணி, தங்கத்துரை, உமாமகேஸ்வரன் எல்லாருடனுமே அவருக்கு தொடர்பு இருந்தது. அதனை மறக்கவும் முடியாது. இதனை மையப்படுத்தித்தான் அவர் மீதான அந்த சித்திரவதைகள். ஏனென்றால் அவர் கட்சியில் ஒரு நிர்வாக பணியில் இருந்தபடியால் அவருக்கு அதிக விவரங்கள் தெரியும், முக்கியமான இரகசியங்கள் தெரியும் என்ற ரீதியில் தான் மாவையண்ணன் அவர்கள் அந்த சிறையில் இருந்த போது பல சித்திரவதைகளுக்கு ஆளானார். அதுவும் ஒரு கசப்பான அத்தியாகமாக அந்த தியாகங்கள் இல்லையென்றால் அந்த அவர் இந்த விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலத்திற்கு அவர் செய்த தியாகங்கள் இல்லையென்றால் அவர் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, அவர் இந்தியாவில் இருந்த பொழுது தமிழ்நாட்டில் இருந்த போது கூட மிக கடினமான ஒரு வாழ்க்கையை தான் சந்தித்திருந்தார். ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையிலும் அவர் இந்தியாவில் தமிழரசு கட்சியை வளர்த்திருந்தார். அதை நீங்கள் மறக்க முடியாது. ஆகையால் ஆரம்ப காலத்தில் எல்லாவற்றுக்கும் இயக்கங்களுக்கு மாவையண்ணனும் ஒரு எழுச்சி குறியீடு தான். ஏனென்றால் அப்பொழுது சிறை மீண்டு வடக்குக்கு யாழ்தேவியில் வந்த பொழுது அந்த யாழ்தேவி எத்தனையோ தரிப்பிடங்களில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என்றால் இளைஞர்கள் அந்த அவரை வரவேற்பதற்காக அந்த வரவேற்பை கொடுப்பதற்காக ரத்த திலகங்கள் எல்லாம் கூட அந்த காலத்தில் இட்டிருந்தார். அவ்வாறான ஒரு எழுச்சி குறியீடாகத்தான் இருந்தார். ஆகையால் தான் அந்த ஆயுத வழி போராட்டத்தின் தலைவர்களுடன் அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததை அவரது மரணத்தின் பின்னாலும் வரலாறுகளை நாங்கள் மாற்ற முடியாது அல்லவா? அவரது பிற்பகுதி விமர்சனத்துக்குரியதாக இல்லை என்றால் அதற்குரிய காரணங்கள் பின்புலங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றாலும் இந்த ஆரம்ப கால வரலாற்றை நாம் எவ்வகையிலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் அவர் என்றுமே ஒரு எழுச்சி குறியீடு ஹீரோ தான். இன்றும் தமிழ் தேசிய அரசியலில் ஆங்கிலம் தெரியாது, சிங்களம் தெரியாது, இவர் என்ன படித்திருந்தார் போன்ற விடயங்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருப்பதுண்டு. மாவை சேனாதிராஜா தென்னிலங்கையில் நாடாளுமன்றத்தில் தென்னிலங்கை தலைவர்களுடன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுகின்ற பொழுது எந்தளவு தூரம் செயற்பட்டிருக்கின்றார்? நீங்களும் அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், ஆகவே உங்களுக்கு நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். கூறுங்கள். உண்மையிலே மாவையண்ணன் அவர்கள் ஒரு பட்டதாரியாகவும்
ஒரு கல்வி தகமை பெற்றவராக இருக்கின்றார். அவரது ஆங்கிலத்தை பொறுத்தமட்டில் சிங்களம் அவருக்கு நான் நினைக்கவில்லை, தெரியும் என்று நினைக்கவில்லை. ஆங்கில மொழியில் பேச்சு வழக்கிலே அவர் ஒரு ஒரு வல்லுநர் என்று சொல்வதற்கை விட அரசியல் ரீதியான சொல்லாடலிலே அவர் திறமாக உரையாடுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது குறுக்குவாக கேள்வியை கேட்கின்ற போது ஆங்கிலத்தில் அவர் ஆங்கிலத்திலே பதிலை சொல்லுகின்ற அந்த மனப்பாங்கை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நான் 2004ஆம் ஆண்டு தான் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். அவர் அதுக்கு முதலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2004ஆம் ஆண்டு காலப்பகுதி தொடக்கம் நான் அவருடன் தொடர்ச்சியாக 11 வருடங்கள் 2015 வரை நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். அவரின் தன்மை என்பது, அவரின் போக்கு என்பது அது அரவணைத்து செல்கின்ற போக்கு ஒன்று இருந்தது. அடுத்தது விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை ஒன்று இருந்தது. அதிகமாக விமர்சனங்கள் வந்தால் அவர் அதில் இருந்து அதை சமாளித்து செல்கின்ற ஒரு போக்கு அவரிடம் இருந்தது. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பாங்கு இருந்தது. இப்பொழுது இங்கே கூறுகின்ற விடயம், இந்த இறுதி கட்டத்தில் அவர் சில விடயங்களை தவறுகள் விட்டிருக்கின்றார் என்றால் அந்த தவறுக்கு அவர் மட்டும் காரணம் அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தனையா அவர்கள் தான் முழுமையான ஒரு தலைவராக இருந்து, இவர் இலங்கை தமிழ் கட்சியின் தலைவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் 2009 மே 18க்கு பிற்பட்ட காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் மௌனித்தத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அந்த தலைமையை ஏற்றிருந்தது. அப்பொழுது 2010ஆம் ஆண்டு தான் முதலாவது தேர்தல், விடுதலை புலிகள் மௌனித்தத்துக்கு பிறகு இடம்பெற்ற தேர்தல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெளிவாக அதிலே குறிப்பிடப்பட்ட விடயம் என்னவென்றால், தமிழ் மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையுடனான ஒரு அரசியல் தீர்வை பெற வேண்டும், அது சர்வதேசம் அதுக்கான அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்காத பட்சத்தில் மக்களை அணிதிரட்டி நாங்கள் ஒரு அஹிம்சை ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற ஒரு விடயங்களையும் அந்த 2010ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அது உங்களுக்கு இப்பொழுது எடுத்தாலும் அது தெரியும். ஆனால் அந்த விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யவில்லை. நான் இருந்த நான் தான். அந்த தவறு என்பதுதான் இன்றைக்கு 16 வருடங்கள் இந்த இடைவெளி விட்டு மக்களை அணிதிரட்டாமல் எல்லா கட்சிகளும் கதிரை தலைவர்களாக மாத்திருந்தான் காட்டுகின்றார்களே தவிர மக்களை அணிதிரட்டி தேசமாக செல்ல முடியாத ஒரு காரணமாக இருக்கின்றது. அதற்கு முழுமையான காரணம் இலங்கை தமிழ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜா அண்ணன் ஒரு பகுதியில் இருந்தாலும், அடுத்த பகுதியாக அது அந்த முழு பொறுப்பையும் அதிகாரம் கொண்ட பகுதியாக அவர் சம்பந்தனையா அவர்கள் அதை உள்வாங்கி இருந்தார். சம்பந்தனையாவை 2010ஆம் ஆண்டு கொழும்பில இருந்து வரவழைத்து வந்த சுமந்திரன் அவர்கள் அவரின் ஒரு பேச்சாளராக, அவரின் செயற்பாட்டாளராக அவர் அதிலே பக்கத்திலே வைத்துக் கொண்டிருந்தார். அதுவும் ஒரு காரணமாக மாவை அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த தனித்துவ தலைமையிலே இருந்து ஒரு கூட்டு தலைமையிலே செல்கின்ற போதுதான் அந்த பிரச்சனைகள் வந்தது என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மை மாவை சேனாதிராஜா தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கை நிலைப்பாட்டில் எந்த அளவு தூரம் தெளிவாக நின்றார், அல்லது உறுதியாக இருந்தார், அல்லது அவருடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் இருந்திருக்கின்றதா பிரேம் அவர்களே? இல்லை, ஆரம்பத்தில் அவர் மிக உறுதியாக இருந்தார். எப்பொழுது அந்த விமர்சனம் வருகின்றது என்றால், இந்த 10 வருட காலத்தில் அவர் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்த காலம்தான். அதாவது தலைமைத்துவத்தை அவர் மைத்திரிக்கு ஆதரவு தெரிவித்தார். அதே போன்று இராணுவ தளபதி சரத் பொன்சுவாக்கு ஆதரவு தெரிவித்தார். அந்த விடயங்களில் இவர் எந்த அளவு தூரம் செயற்பட்டார் என்ற விடயம் எல்லாம் பேசப்படுகின்றது அல்லவா? நிச்சயமாக அதுதான் ஏற்கனவே அறிஞர் அண்ணே அவர்கள் குறிப்பிட்டது கூட அது ஒரு கூட்டு பொறுப்பு. தனியே நாம் மாவை சேனாதிராஜா அண்ணையை பழி சுமத்தி விட்டு இல்லைன்னா குற்றஞ்சாட்டி விட்டு தப்பிக்க முடியாது. ஆனால் அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசவில்லை என்கின்ற விமர்சனங்கள் வந்தால் அதையும் ஏற்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கூட்டு பொறுப்பு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுமந்திரன் கொழும்பிலிருந்து கொண்டு வரப்படுகின்றார். அதே போல மாவை அண்ணனுக்கும் வஞ்சிப்பு இடம்பெறுகின்றது. அவர் முதலமைச்சர் மேலே முதலமைச்சர் வேட்பாளராக அவர் மேல் ஆர்வம் கொண்டிருந்தார், விருப்பப்பட்டிருந்தார். ஆனால் என்று விக்னேஸ்வரனை இறக்குமதி செய்தார்களோ, அதாவது இரா சம்பந்தன் அவர்களும் சுமந்தன் அவர்களும், அவர் பெருந்தன்மையுடன் எந்த ஒரு கிளர்ச்சியையும் செய்யாமல் ஒதுங்கி கொண்டார். என்றால் அவரே விக்னேஸ்வரனை ஆதரிக்கணும். ஆனால் அதெல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு செய்த ஒரு வகையில் ஒரு உறவஞ்சனை இல்லை என்றால் ஒரு துரோகம் என்று தான் சொல்லுவோம். ஏனென்றால் அவ்வளவு காலம் கட்சிக்காக பாடுபட்ட ஒரு மனிதர் அந்த கட்சியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக வருவது என்பது அவருக்குள்ள உரித்து. ஆனா நீங்கள் அந்த லூப் ஹோல்ஸாக குறுக்கால் புகுந்து எங்கே உள்ள ஒரு கொழும்பில் ஓய்வுக்கு பின்னர் அக்கடா என நமசிவாய என கூறிக்கொண்டிருந்த விக்னேஸ்வரனை கொண்டு வந்து பெரும் குழப்பங்களை
ஏற்படுத்தியதற்கு அவர் மௌனமாக சகித்துக் கொண்டார். ஆகியால் அவரை சொல்ல வேண்டும். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் மாவை சேனாதர அவர்கள் பேசவில்லை என்கின்ற விமர்சனம் இன்று வரையும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இந்த இன்றைய கட்சியினுடைய நிலைமைக்கு அவரும் மிக முக்கியமான பொறுப்பு என்ற விமர்சனம் இருக்கின்றது. உண்மைதான். அதான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்களிடம் கிங் என்று இருந்தால், அதாவது ராஜா முடிசூட்டினால் அது ராஜா தனக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் அந்த ராஜா என்கின்றது ஒரு அடையாளம் இல்லை. அந்த பொறுப்புகள் அவர் கட்சியின் தலைவர் என்கின்ற பொறுப்பில் இருந்தபடியால், ஆனால் அதற்கு அறிஞர் அவர்கள் கூறியது போல பல காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவரை நீங்கள் பெரும்பான்மையான ஒரு வகிவாகம் அவரை சூழ்நிலை கைதியாக மாக்கினால் ஆக்க முற்பட்டால் ஒன்றில் அவர் கிளர்ச்சி செய்ய வேண்டும். அது இன்னும் கட்சியில் ஒரு வெடிப்பை உருவாக்கும் என்பதற்காக அவர் மௌனமாக சகித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மௌன சகிப்பே ஒரு வகையில் நீங்கள் கூறியது போல ஒரு பலவீனம் தான். சில வேளைகளில் பேச வேண்டிய நேரத்தில் பேசத்தான் வேண்டும். அந்த பேசாமல் ஒதுங்கி தேசியவாதிகள் இருந்தபடியால் தான் இன்றைய பாருங்கள் தமிழரசு கட்சி என்ன நிலை என்று. அறிஞர் போன்ற தேசியவாதிகள் எல்லாம் எப்படி ஓரம் கட்டப்பட்டார்கள். இன்று அதே தேசியவாதி அவர்கள் பேசுகின்றார்கள். இப்பொழுது கிவுலோயாக்கும் அதுகளுக்கும் பெரும் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். ஆனால் இதே திட்டங்களுக்கெல்லாம் இப்போது போராட்டத்துக்கு அழைப்பு விடுப்பவர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள். ஜெயபாலனையாவில் பட்ஜெட்டுக்கு கை தூக்கும் பொழுதே அந்த சுழிகள் எல்லாம் போடப்பட்டது அல்லவா. ஆகையால் அரசியல் ரீதியில் எல்லாருமே அரசியல்வாதிகளாக நடக்கும்போது மாவை சேனாதராஜ அண்ணரும் சில விடயங்களில் ஒரு ஹிட்பேக் பண்ணி இருக்க வேண்டும். அதாவது திருப்பி தாக்கி இருக்க வேண்டும். அதனை சகித்துக் கொண்டார். அதற்காக அவர் அந்த பதவியை பிடிப்பதற்கான சகிப்பு என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு கட்டத்தில் அவர் தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக கூட தேசிய பட்டியலில் நியமிப்பது தொடர்பில் மிகப்பெரிய அளவு தன்னுடைய பதவிக்காக நின்றவர் என்று சொல்ல முடியாதல்லவா? இல்லை, மாவை சேனாதிராஜா அவர்கள் 2 முறை தேசிய பட்டியலில் இறுதியாக கிடைத்த சந்தர்ப்பம் என்பது அவர் தன்னை கேட்கவில்லை. முதலாவது அமுதலிங்கம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் வருகின்றது. 2ஆம் தரம் நீலன் சிறிச்செல்வம் அவர்கள் மரணத்தின் பின்னர் வருகின்றது தேசிய பட்டியல். அதன் பின்னர் அவர் மக்கள் 2020ஆம் ஆண்டு தேசிய பட்டியலில் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அவர் அதனை மிக முக்கியமாக கோரவில்லை அல்லவா, எனக்கு அந்த தேசிய பட்டியல் வேணும் என்று. அதுதான் சொல்லேனே, அவர் சகித்துக் கொண்டுகிறார். சில விடயங்களில் உங்களது சகிப்பு தான் உங்களுக்கு பெரும் பலவீனத்தை தோற்றுவிக்கும். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். இறுதியாக மாவை சேனாதிராஜா தன்னுடைய நிலைப்பாட்டில் என்னென்ன விடயங்களில் பலவீனமாக செயற்பட்டார் என்று அரியநேத்திரன் அவர்கள் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய என்னவென்றால், ஏற்கனவே கூறியது போன்று முதலாவதாக 2013ஆம் ஆண்டு வடமாகாண சபை தேர்தலிலே அவரை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று பலர் கூறியதால் நான் மிகவும் ஆதரவாக அவரிடம் இருந்தேன். நான் தான் முதலாவது அறிக்கை விட்டதும் கூட விக்னேஸ்வரன் ஐயா கொழும்பில் இருப்பவர் வடமாகாணத்தை தெரியாது என்று கூட நான் அதில் ஒரு அறிக்கை கூட விட்டிருந்தேன். அதிலேயும் அவர் அந்த விட்டுக் கொடுப்புடன் சகிப்புத்தன்மையுடன் அதிலே நடந்து கொண்டார் என்பது ஒரு விடயமாக இருந்தது. இறுதியாக நீங்கள் பார்த்திருப்பீங்க, இறுதி என்று சொல்வதற்கல்ல, 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி, இன்றைக்கு ஜனவரி 27, சரியாக 2 வருஷத்துக்கு முன்பு தான் நடந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு 21ஆம் தேதி நடக்கின்றது. பொதுச்சபை கூடுகின்றது. இன்றைய 27ஆம் தேதி இடம்பெறுகின்றது. உண்மையில் இதில் நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பண்பு, ஒரு மாண்பு இருக்கின்றது. என்னவென்றால், தொடர்ச்சியாக தந்தை செல்வா அவர்கள் உயிருடன் இருக்கின்ற புகாரத்தில் கூட இவ்வாறான தலைவர் தெரிவுக்கான போட்டிகள், விருப்பங்கள், ஆசைகள் வருகின்ற போது அந்த ஆசைப்படுபவர்களை அணைத்து ஒருவரை விட்டுக் கொடுங்கள் என்று கூறி அதை இல்லாமல் செய்கின்ற பண்பு இருந்தது. இறுதியாக கூட 1973ஆம் ஆண்டு தான் தந்தை செல்வா உயிருடன் இருக்கின்ற போது மகாநாடு இடம்பெறுகின்றது. அந்த மகாநாட்டிலே இருவருக்கு தலைவர் பதவி போட்டி இடம்பெறுகின்றது. மட்டக்களப்பை சேர்ந்த செல்லியா ராஜதுரை அவர்களும் அமுதலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் அந்த போட்டி இடம்பெறுகின்ற போது 2 பேருமே ஏட்டிக்கு போட்டியாக அவ்வாறு செயல்பட்டிருந்தார்கள். அந்த ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்ட போது யார் என்பதை பொதுச்சபை தீர்மானிக்க வேண்டும் என்ற வருகின்ற போது அவர் முதல் நாளே இருவரையும் அணைத்து செல்லியா ராஜதுரை அவர்களுக்கு கூறுகின்ற போது அவர் விட்டுக் கொடுத்தார். அதில் செல்லியா ராஜதுரை என்பவர் எங்கள் தந்தை செல்வா எதை கூறுகின்றாரோ அதை கேட்கின்ற ஒரு பண்பு அவருக்கு இருந்ததன் காரணமாக விட்டுக் கொடுத்து அதிலே போட்டித்தன்மை ஏற்படவில்லை. அதற்கு பிறகு 2010 தான் இலங்கை தமிழரசு கட்சி மாநாடு நடக்கின்றது. 2014, 2019 இடம்பெறுகின்ற போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்பொழுது அந்த இறுதியாக கடந்த 2 வருஷங்களுக்கு முன்பு இந்த மாநாடு இடம்பெறுகின்ற போது இருவர் அதிலே
போட்டிக்கான பெயர் வந்துவிட்டது. பெரும்பாலும் ஒரு மாதத்துக்கு முதலே சுமந்திரன் அவர்களும் போட்டியிடப் போகின்றார், ஸ்ரீதரன் அவர்களும் போட்டியிடப் போகின்றார் என்ற செய்தி மத்திய குழுவிலும் சரி, பொதுச்சபையிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி இடம்பெற்று விட்டது. ஆகவே இந்த இவங்க விட்ட தவறிலே ஒன்று சம்பந்தனையாக இருக்கலாம் அல்லது மாவை சேனாதிராஜாண்டனாக இருக்கலாம், இருவரையும் ஒன்றுபடுத்தி ஒருவரை தலைவராக பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வரவும் இல்லை. இவர்கள் சொல்வதை இப்பொழுது இருக்கின்றவர்கள் கேட்கவும் இல்லை என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதுவும் ஒரு தவறாகத்தான் நான் மாவையன் அவர்கள் விட்ட தவறிலே நான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். அன்று அந்த தவறை அவர் சரி செய்திருந்தால் இன்று 4 வழக்குகள் நீதிமன்றத்தில் சென்றிருக்காது. இப்பொழுது 2 வருஷம் முடிஞ்சு தொடர்ச்சியாக இந்த பதில் தலைவர், பதில் செயலாளர் என்கின்ற பதவிக்கு இடமில்லாமல் இருந்து கொண்டிருக்கும். பாருங்கள், 2 பதில் செயலாளர் வந்திருக்கின்றார், ஒரு பதில் தலைவர் வந்திருக்கின்றார். அவர்களே கட்சி என்கின்றார்கள், அவர்களே போய் கனடா தூதுவரை சந்திக்கின்றார்கள். கனடா தூதுவரை அவர்கள் சந்தித்ததுக்கு பிறகு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அதே கட்சியில் போய் சந்திக்கின்றார். சரி, அதை விடுங்கள். 7 நாட்களுக்கு முன்பு சங்க கூட்டணியுடன் சேர்ந்து படம் காட்டியவர்கள் அவர்கள் 2ஆக சந்திக்கின்றார்கள். சரி, சந்தித்ததில் கதைத்த விடயங்களை பார்த்தால் பெரு வேடிக்கையாக இருக்கின்றது. ஒரு சாரா சொல்லுகிறார், சுமந்திரனும் விக்னேஸ்வரன் ஐயாவும் என்ன சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்காக நீங்கள் அழுத்தம் கொடுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆறுடன் கூறுகின்றார்கள் கனடா தூதுவரிடம். சரி, இவர்கள் என்ன கூறுகின்றார்கள், சங்க கூட்டணியில் இருக்கின்ற ஏனைய குழுவினர் போய் என்ன கூறுகின்றார்கள், மாகாண சபை தேர்தலுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று. ஆகவே பாருங்கள், ஸ்ரீதரன் என்ன கூறினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த விடயங்கள் ஒற்றுமை என்கின்றார்கள், ஒருமித்து பயணிப்போம் என்கின்றார்கள். ஒருமித்து ஒரு தூதுவரை சந்திக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய கட்சிகள், இலங்கை தமிழரசு கட்சி தான் இதுக்கு முதல் காரணமாக இருக்கின்றது. இந்த இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுது 2 அணி என்கின்ற பெயரை எடுத்ததோ அது தொடர்ச்சியாக தேர்தல் அரசியலுக்காக கையொப்பத்தை வைத்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து அவர்களை வாக்காளர்களாக வெல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு மாத்திரம்தான் இருக்கின்றது தவிர மக்கள் மனதிலே இலங்கை தமிழரசு கட்சி இடம் பிடிக்கவில்லை. நான் நினைக்கின்றேன், மாகாண சபை தேர்தல் வருமாக இருந்தால் வடக்கிலும் கிழக்கிலும் பாரிய வீழ்ச்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஒற்றுமையின்றி மக்கள் நடுக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அதைத்தான் நான் இவ்விடத்தில் கூறுகின்றேன். ஆகவே அந்த விடயத்திலும் மாவையன் தவறு விட்டிருக்கின்றார். அடுத்த தவறு என்னவென்றால், தனிநபரை முதன்மைப்படுத்தி கூட்டங்களிலே செயற்பட வைத்தது என்பது நான் 6 பேர் சொல்லவில்லை. அந்த சர்வதேச ரீதியாக ஒரு குழுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இராஜதந்திரிகளை ஜெனீவா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்புகின்ற போது தனி ஒருவரை அனுப்புவதை ஏற்றுக்கொண்டதும் மாவையன் விட்ட ஒரு தவறாகத்தான் நான் பார்க்கிறேன். இவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஏற்கனவே கொழும்பிலே இருந்து ஒருவரை கொண்டு வந்ததும் அவர் விட்ட தவறு. மட்டக்களப்பில் 2020ஆம் ஆண்டு கண்டியிலே இருந்து ஒருவரை கொண்டு வந்தார், அதுவும் அவர் விட்டது தவறு. இன்னைக்கு கண்டியும் கொழும்பும் தான் தமிழரசு கட்சிக்கு ஆட்சி செய்கின்றதை தவிர வடகிழக்கிலே இருக்கின்ற வலி, வேதனை, துன்பம், துயரம், போராட்டம் அதிலே கலந்து கொண்டவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் பேரளவில் இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு நல்ல உதாரணமாக இருக்கலாம். அண்மையிலே பலர் ஊடகங்களிலே சொல்லுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது ஒரு பட்டியலே 12 பேர் எவ்வாறு விலக்கப்பட்டார்கள் என்றதை ஒருவர் சொல்லுகின்றார். ஆகவே இதெல்லாம் ஒரு நான் மதவாதமோ பிரதேசவாதத்துக்கும் நான் எதிரானவன். இப்பொழுது நான் என்னை பொறுத்த மட்டில் நான் சங்கு சின்னத்திலே பொது வேட்பாளராக போட்டியிட்ட போது எப்பொழுதும் மதிக்கின்றது வட மாகாணத்தை. அதுவும் யாழ்ப்பாண மக்கள் எனக்கு ஒரு 1,14,000 வாக்குகளை அந்த யாழ் மாவட்டத்து மக்கள் தந்தார்கள் என்றால் யாழ் மாவட்ட மக்களுக்கு எந்த ஒரு பிரதேசவாதமும் இல்லை. நான் இன்றும் சொல்வேன், நாளையும் சொல்வேன். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் சிலருக்கு இருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் உண்மை. இறுதியாக இன்று இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அல்லது இன்று புதிதாக இணைந்திருக்கின்ற தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு மாவை சேனாதிராயாவினுடைய வாழ்க்கை அல்லது அவர் கடந்து வந்த பாதை என்பது எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று பிரேம் அவர்களே? அதான் சொல்லுகிறேன், உங்களுடைய கடந்த கால பாதையை நீங்கள் என்று சரியாக துல்லியமாக அறிய தவறுகின்றீர்களோ அன்றே உங்களின் வீழ்ச்சிக்கான பாதை நீட்சி அடையும். அரியநேந்திரன் அவர்கள் மிக விளக்கமாக அழகாக சொன்னார். அதாவது நீங்கள் இந்த கிராஸ் ரூட்டில் அரசியல் செய்யாவிட்டால் இப்பொழுது சிக்கி சின்னாபின்னமாகி மிக கையர் நிலையில் தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது. அவரது அன்னையின் எதிர்வு குரல் கூட மாகாண சபையில் கடுமையாக அடிவு அங்கும் என்பது கூட ஏற்கத்தக்க ஒரு கூடிய. ஏனென்றால் இன்று சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் பெருகிவிட்டார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் தான் இந்த விடுதலை போராட்டம் இப்படிதான் நடந்ததோ என்கின்றது அவர்களே ஒரு புதிய விதியை ஏற்படுத்தும் அளவுக்கு
மலினமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகையால் இந்த நிலைமையை மாற்ற வேண்டிய ஒரு பணி தமிழ் தேசிய அரசியலுக்கு தான் இருக்கிறது, அந்த அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அவர்களே தங்களுக்கு இடையில் குடுமி பிடி சண்டையை விடும்பொழுது இந்த பணியை யார் செய்வது? அவ்வாறாயின் இன்னும் மோசமாகத்தான் சிதைவடையும். ஆகையால் இதனையாவது இப்போதாவது அதனை உணர்ந்து கொண்டு இவ மாவி சேனாதிராஜா போன்றவர்கள் ஒரு லெஜண்ட் தான். அது பிற்காலத்தில் கவிக்கலாம். அவன் இப்படி யார் 70 வருட சிறை தண்டனை அல்லது 8 சிறைச்சாலைகளில் யாரும் கழித்திருக்க முடியுமா? அவ்வாறான துன்பங்களை கண்டவர்கள் பொதுவாக விலகி விடுவார்கள். ஆனால் தொடர்ந்து 70 மாதம் அந்த படத்தில் 70 மாதங்களாம் விலகி இருக்க வேண்டும். ஆனால் அவர் தொடர்ந்து இறுதி வரை இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருந்தார். ஆனால் அந்த வாக்கு வங்கி அரசியல் என்று வரும்பொழுது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பலவீனம் அவரை ஆட்கொண்டாலும் இன்று மரணத்துக்கு பிறகும் அவர் ஒரு ஹீரோ தான் என்பதில் அது என்றுமே ஒரு தமிழ் தேசிய அரசியலின் ஒரு எழுச்சி குறியீடாக மாவி சேனாதிராஜா இருப்பார். மாவை என்கின்ற அந்த மவுட்டவுரத்தின் அடையாளத்தில் மாவை கந்தனுக்கு பிறகு மாவை சேனாதிராஜாவுக்கு ஒரு வரலாற்றில் என்றென்றும் ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். தமிழ் தேசிய அரசியலில் அல்லது தமிழரசு கட்சியினுடைய வரலாற்றில் மாவை சேனாதிராஜாவினுடைய பங்கு என்பது அளப்பரியது. இவ்வளவு நேரம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். இதுவரைக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.